Daily. Taste the Daily. வாங்கம்மா. எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். இந்தாங்க. சொல்லுங்கம்மா. ஐயோ, மறந்துட்டேன். ஐயா, முதல்ல என் மருமகளும் என் புள்ளையும் ஒரு நல்ல காரியத்துக்காக இடம் வாங்கியிருக்காங்க. இந்த பத்திரத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. இந்தாங்க. அப்படியா? சிறப்பா பண்ணிடலாம். யார் பேருக்கு அர்ச்சனை? ஆரம்பிக்கிற ஆதரவற்றோர் இல்லத்து பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. என்ன பேரு? பேரு வைக்கலையே. ஓ, பேரு யோசிக்கவே இல்லையே. இன்னும் இல்லத்துக்கு பேரு வைக்கலைங்க. ஆமா அண்ணா, கோயில்லயே ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணிடலாம். அத எதுக்கு செலக்ட் பண்ணணும்? நம்ம கௌதம் பேரே வச்சிருவோம். நோ, என் பேர்லாம் வேணாம். ஏன்? இது பெண்களுக்கான இல்லம். லேடிஸ் பேர் தான் நல்லா இருக்கும். அப்போ அத்தை பேரே வச்சிடலாம். இத பாருமா, என் பேரெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏம்மா? இது பாரு கார்த்திக், முதல்ல நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காரியம் செய்ய போறீங்க. அதனால உங்க 3 பேர்ல யார் பேரை வச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். வீட்ல மொத்தமா இருக்கிறதே 2 லேடிஸ் தான். அதுல நீயும் ஒதுங்கிட்டா எப்படி? அண்ணா, அம்மா ஒதுங்குனா என்ன? அதான் அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணி பேரே வச்சிருவோம். ஐயோ, என் பேர் எதுக்கு? அத்தை பேரே ஓகே தான், அத்தை பேரை வச்சிடலாம். இப்படி ஆளாளுக்கு மறுத்தா எப்படி? அர்ச்சனை தட்டை வச்சுக்கிட்டு கை வலிக்குது. சீக்கிரம் சொல்லுங்க. என்னம்மா? அத்தை எதுக்கு குழப்பம்? பேசாம 3 பேர் பேரையும் சீட்ல எழுதி போட்டுருவோம். யார் பேர் வருதோ அவங்க பேரை வச்சிருவோம். நல்ல ஐடியா. சூப்பர் ஐடியா அண்ணி, எழுதி கொடுங்க. கார்த்தே, உடனே 3 பேர் பேரையும் எழுது. இருங்க கார்த்திக், உன் பேரையும் சேர்த்து எழுது. மா, நான் சின்ன பையன்மா. பரவாயில்ல, நீ எழுது. ஒரு நிமிஷம். யாரு பேர் வருதுன்னு பாப்போம். சரி, கொடுங்க. இந்த எழுது. பென் கொடு. கொடு, நான் மடிக்கிறேன். என்னங்க? நீயே கொடு. ஐயா, சீட்டை கும்பிட்டு குங்குமம் வச்சு கொடுங்க. ஐயா, இல்லங்க, இத அவர்கிட்ட கொடுங்கம்மா. பூஜை பண்ணிடுங்க. ஓம் ஆறுமுகனே போற்றுவோம், ஆண்டியே போற்றுவோம், அரண்மகனே போற்றுவோம், பிடும்பனே வென்றவனே போற்றுவோம், ஈசன் மைந்தனே போற்றி போற்றி. இந்தாங்க, எடுங்க. நான் எடுக்கிறேன். தம்பி, பொண்ணுங்க தாம்பா எடுக்கணும். அப்படியா? சரி. அப்ப இலக்கியாவை எடுக்க சொல்லுங்க. இல்லங்க, பொண்ணுங்கன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தாங்க எடுக்கணும். கல்யாணம் ஆகாத பொண்ணா? அதுக்கு இப்போ எங்க போறது? இருங்க அத்தை. கார்த்திக், நீ ஒண்ணு பண்ண, நீ போய் யாராவது பொண்ணை கூட்டிட்டு வா. சரிம்மா. ஏய் கார்த்திக், இரு ஒரு நிமிஷம். என்ன நீ? யாரையும் நீ தேட வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பொண்ணு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவ இப்ப வந்துருவா. செலக்ட் பண்ணிட்டியா? யாரு? ஆமா, அவங்க எப்ப வர்றது, நாம எப்ப பூஜை பண்றது? அவசரப்படாத கார்த்திக். தோ அந்த பொண்ணே வந்துட்டா பாரு. யாரு? அண்ணி, பிரியா வரா அண்ணி? நான் தான் வர சொன்னேன். வணக்கம். வாமா. ஹாய் பிரியா. ஹாய். டேய், போதும்டா. என்னக்கா, எதுக்கு திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? நான் கௌதம் கார்த்திக் 3 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான ஆதரவற்றோர் இல்லம் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்க்கா. எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஏய்,
பாத்தீங்களா உங்களுக்கும் எனக்கும் ஒரே வேவ்லென்த்தா இருக்கு. ஆமா. அந்த இல்லத்துக்கு யார் பேரை வைக்கலான்னு சீட் எழுதி இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அக்கா என்ன நீங்க ஆசைப்பட்டு செய்யறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆ, ஆ. என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்கு சேவை செய்யறதுனா விருப்பம் தானே? அப்போ உன் கையால பேரை செலக்ட் பண்றது தானே முறை? எல்லாரும் கடவுள் கிட்ட எதையும் எதிர்பார்த்துதான் கோவிலுக்கு வராங்க. ஆனா நீங்க எதையும் எதிர்பார்க்காம நீங்க செய்ய போற சேவைக்காக பூஜை பண்ண வந்திருக்கீங்களே, உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.